ஹாய் வாங்க வணக்கம். நான் நைட்டு ஒரு கனவோடு படுத்தேன். காலைல எந்திரிச்ச உடனே பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், முருங்கைக்காய் சாம்பார் வைக்கணும், சாப்பாடு செய்யணும் அப்படின்னு. அத்தனையும் வேஸ்ட்டு. பாத்திரம்லாம் கழுவிட்டேன், துணியும் துவைச்சிட்டேன், சாப்பாடு செஞ்சுட்டேன். ஆனால் முருங்கைக்காய் சாம்பார் மட்டும் வைக்கல. ஏன்னா நேரம் இல்லை. சரி நைட்டுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தயிர் ஒரு கப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு காலையில் எந்திரிக்கும் போதே ஒரே மொடை. ஐயோ எப்பட்றா இத்தனை வேலையும் செய்கிறது அப்படின்னு ஒரே மொடையாக இருந்தது. சரி தயிர் ஒரு கப்பு வாங்கிட்டு போடுவோம், காலைல தண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்குவோம், மத்தியானம் தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கடைக்கு போனேன். கடைக்கு போய் தயிர் வாங்கிக்கிட்டு அப்படியே விருத்தாம்பாக்கா வீட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். கடையில் கூட்டமாக இருந்தது. சரி ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுவோன்ட்டு தண்ணி பிடிக்க போனேன். பாப்பா முருங்கைக்காய் குழம்பு இப்போ தான் வச்சே எடுத்துகிட்டு போறியாச்சு. ஐயோ குடுக்கா, நான் தயிர் வாங்க தான் வந்தேன், பரவாயில்லையே முருங்கைக்காய் சாம்பார். வேறு சாம்பார் இருந்தால் கூட வேணான்னு சொல்லியிருப்பேன், ஏன்னா எனக்கு பருப்பு சாம்பார் அதிகமாக பிடிக்காது. முருங்கை சாம்பார் இருந்ததால் கொடுக்கான்னு சொல்லி அவங்க பாக்ஸில் ஊற்றி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த குழம்புலே கொஞ்சமாக இப்போ காலையில் ஊற்றி இவ்வளோண்டு சாப்பாடில் குழம்பு ஊற்றி மிளகா சாப்பிட்டு மதியானத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி முருங்கை சாம்பார் வைக்கல, நைட்டு தான் வைக்கணும். இன்றைக்கி ஓசி குழம்புல தான் சாப்பிட போகிறேன். ஓகே பாய்.